காலேஜில் ரோபோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ட்ரிக்ஸத்தான் 2025 ஒரு 24 ஹார்ஸ்க்கு ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 24 ஹார்ஸும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களோட ஃபீட்பேக்லாம் கேட்டு வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஹாய், உங்கள் நேம்? கோபிகா. எந்த காலேஜ்லேருந்து வரீங்க? வெப்கோஷ் லேண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி. ஓகே, உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? எங்கள் ப்ராஜெக்ட் வந்துட்டு என்னென்னா ஃபிஷிங் டிடெக்ஷன். இப்போ வந்துட்டு ஒரு யூஆர்எலோ இல்லை எஸ்எம்எஸோ இல்லை ஏதோ ஒரு இமேஜோ நமக்கு வந்து சென்ட் ஆகிறப்போ அது வந்துட்டு ஃபிஷிங் ஆயிருக்கா, அதாச்சும் அதில் ஏதாச்சும் ஸ்கேம் அந்த மாதிரி எதாவது இருக்கா இல்லையா அப்படின்றத வந்துட்டு நம்ம டிடெக்ட் நமக்கு தெரியாது. ஸோ யூசர்ன்றப்ப நமக்கு அந்த இடத்துல தெரியாது. ஸோ நாங்கள் ஒரு வெப்சைட் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வர்ற யூஆர்எலோ எஸ்எம்எஸோ இமேஜோ அதை வந்து எங்கள் வெப்சைட்டில் கொடுத்தோம்னா அது வந்துட்டு லெஜிட்டிமேட்டா இல்லையா, அப்படி ஃபிஷிங்காக இல்லையா அந்த மாதிரி கொடுக்கும். நல்லா இருக்கு, ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. இது என்ன பண்ணால் ESP32 கேம் மாடியில் வச்சுருக்கோம். இது வந்துட்டு ரோ கிராப்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ டொமேட்டோ எடுத்துக்கிட்டா ரோ கிராப்ஸில் போட்டுப்பாங்க. அது ஒவ்வொரு செடியாக போய்ட்டு ஃபோட்டோ எடுத்து கூகுள் டிரைவ் இருக்கு இல்லையா அங்கே சென்ட் பண்ணிடும். அங்கேருந்து எவ்வளோ மாடல் ஏன்னு ஒன்று இருக்கும். அந்த ஏஐ என்ன பண்ணால் ஆல்ரெடி நாங்கள் ட்ரைன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஏஐ என்ன பண்ணால் வந்துட்டு அதை எடுத்து ப்ரெடிக்ட் பண்ணி வெதர் டேட்டா இருக்கு இல்லையா அதையும் கம்பைன் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி இன்டிமேட் பண்ணிடும். நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி ஆர்வஸ் பண்ணலாம், மழை பெய்யாது, மார்க்கெட்டும் நல்லாயிருக்கு, அந்த மாதிரி சொல்லிடும். தேங்க்யூ, நல்லா பண்ணுங்கள், ஆல் த பெஸ்ட். ஹாய், உங்கள் நேம்? நஸ்ரன் நிலோஃபர். ஹரிணி. நேஹாஸ்ரீ. ஓகே, எந்த காலேஜ்லேருந்து வரீங்க? பிஎஸ்என்எல். ஓகே, உங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன? இப்போது பெஸ்ட் டிடெக்ஷன் தான் எங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இப்போது லைக் ஃபாஸ்ட்டாக வந்து பெஸ்ட்டை வந்து டிடெக்ட் பண்ண முடியாதனால கிட்டத்தட்ட 30 to 40% ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட ஈல்டை லாஸ் பண்ணுறாங்க. அதை வந்து எப்படி அஃபோர்டபுளாக அண்ட் தென் ஸ்மார்ட்டாக எப்படி இது ஹேண்டில் பண்ணுன்றது தான் எங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். பேசிக்கலி இட்ஸ் a 2-tier ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் வந்து ரோவர் வந்து என்ன பண்ணுன்னா இட் வில் ஃப்ளை அரவுண்ட் த ஃபீல்டு. ஸோ இட் வில் கலெக்ட் நியூமரஸ் டேட்டா. ஸோ by collecting those numerous data we'll put it into an ML model and we'll detect whether the crop is affected by pests or not and the ground level systems. இப்போ இது basically an NPK system which will handle the nutritional management of the soil and also will have the essential sensors to manage and to collect the data of soil's humidity and temperature and also the weather's temperature. ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். சார், நேற்றுலேருந்து 24 ஹவர்ஸ் ஹேக்கத்தான் நடந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, அதை பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock வந்து இந்த ஹேக்கத்தான் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 24 hours வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு ஸ்லீப்லெஸ் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்களாம் தூங்கவே இல்லை. கூடவே வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேட்டர்ஸ் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப்ஸ், ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டே அண்ட் நைட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி 11 o'clock வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து நடக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் ஸ்டேட் அண்ட் நேஷனல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஹாய். நீங்கள் தான் இப்போ வின்னரை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ப்ரைஸ் வாங்கினது? நல்லாவே இருக்குது. லைக் எதிர்பார்க்கறதுலாம் தெரியல. பட் ஒரு நாள் கடைசி வரைக்கும் ஒரு மாதிரி கொலாப்ஸ்லேயே வந்துடுமா வராதா, ஒருவேளை நம்ம தான் ஜெயிப்போமா, கடைசி ஃபஸ்ட் ப்ரைஸ் சொல்கிற வரைக்கும் கூட ஒருவேளை நமக்கு கிடைக்க மாட்டாங்களோ, ஒருவேளை கொடுப்போம், அந்த மாதிரி ஒரு நம்ம 100% எஃபர்ட் போட்டிருக்கோம். ஈவன் தான் ஒரு சின்ன ஷேக்கினஸ்ன்னு சொல்லுவாங்க, நான் ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. பட் ஃபஸ்ட் ப்ரைஸ் சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. லைக் ஹேக்கத்தான் போயிருக்கேன், பட் ரொம்ப ஹாப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறைய ப்ரைஸ் வாங்க. கங்க்ராச்சுலேஷன். ஸோ ஹாய், ப்ரைஸ் வின்னர் பண்ணியிருக்கீங்க, ரன்னர் பண்ணீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக தான் இருக்குது. நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணோம். ஸோ ஐடியாவே இல்லை, கூப்பிட்ற வரைக்கும் நாங்கள் தான் எங்களுக்கு தெரியாது. ஸோ சஸ்பென்ஸாக. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க? நாங்கள் சொல்ல போனால் நேற்று தான் ஐடியாவே சூஸ் பண்ணோம். இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. டொமைன் மட்டும் தான் சூஸ் பண்ணிட்டு வந்தோம். நேற்று தான் பண்ணோம். ஜஸ்ட் எங்களோட பெஸ்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறைய ப்ரைஸ் வாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வாங்கிட்டாங்க, ரொம்ப ஹாப்பி அண்ட் குட் ஃபீட்பேக்லாம் கொடுத்தாங்க, ரொம்ப ஹாப்பி, நாங்களும் ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த ஈவெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈசெக் டிவி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.